ஒப்பற்றார் நகரிலே அமர்ந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பினுடைய மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெற இருக்கிறது. அதனையொட்டி இங்கே கடந்த 7 நாட்களாக கிரிகள் நடைபெற்று 5 நாள் யாகங்கள் 17 குண்டங்களோடு அம்பிகையினுடைய அருளை சாநித்தியமாக பெற்றுக்கொள்ள ஆலய நிர்வாகங்கள், அடியார்கள், சிவாச்சாரி பெருமக்கள் ஆலய பொருட்களை அவர்கள் இணைத்து இங்கே விளங்கக்கூடிய மங்கள இசைக்கலைஞர்களோடு அம்பிகையினுடைய உரிமை காண நீங்கள் வருகிறது. எண்ணெய் காப்பு வைபவம் என்பது எல்லோருடைய மன ஒழுங்கிற்காகவும் அம்பிகையினுடைய பேரர்களுக்காகவும் தாத்தப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை 4 மணி அளவிலே இவர்கள் எல்லாம் தம்பிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு நியாசங்கள் அந்தந்த சுவாமிகளுக்குரிய பேர்களோடும் எல்லா விதமான தெய்வ சாநித்தியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான நியாசங்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து இந்த யாகங்களுக்கும் அந்தந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூல மூர்த்திகளுக்குமான தொடர்பு நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து பூர்வாக இடம்பெறும். நாளை காலை 6:30 மணிக்கு இங்கே பூஜை வழிபாடு ஆரம்பமாகி மகா பூர்வாக இடம்பெற்று தீபாவளி இடம்பெற்று 9 மணி அளவிலே இந்த ஆலயத்திற்கு மேலே இருக்கக்கூடிய கருதங்கள், கோபுரம், மூலத்தானம் போன்ற எல்லா சுவாமிகளுடைய பண்டிகைக்கு மேலே இருக்கக்கூடிய தூவிகளுக்கான விமான கருத அபிஷேகங்கள் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. ஆகவே அடியார்கள் வந்து கலந்து கொண்டு கும்பாபிஷேகம் செய்கின்ற எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்தை நாங்கள் போய் கலந்து கொள்வதனாலே அன்றைய தினம் பேரருள் அந்த அம்பிகையினுடைய திருவருள் பார்வை எந்தெந்த தெய்வங்களுக்கு நடைபெறுகின்றதோ அந்த தெய்வத்தினுடைய திருவருள் பேரர்களுக்கு கிடைக்கின்றது. இங்கே தான் இந்த வழிநாள் நாங்கள் யாகம் செய்வதே கஷ்டம். ஏனென்றால் புகழ் வந்தாலே யாரும் அடிச்சு சொல்லிவிட்டால் அப்படி இருக்கக்கூட எத்தனையோ விதமான திரவியங்களை எல்லாம் சேகரித்து இந்த யாகத்தை போட்டிருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், இந்த யாகத்தை வருகின்ற இந்த புகையினுடைய மனம் ஒரு நல்ல வாசனையாக இருப்பதை பார்க்குறீங்க. அதனால நீங்கள் கொண்டு போவாங்க இருக்கிறீங்க. அந்த வாசனை வந்து உங்களுடைய உடலுக்குள்ளே கூடுகிறது, இந்த இடத்துல மாற்றி கொண்டிருக்கிறது. அது ஒரு தேவ சாநித்தியத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு திருவிழா வழிபாடு என்று வரும். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் குணங்கள் செற்றகம் இருவீடு விரலை வீட்டிலிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குடில கண் குடின தெய்வத்தை நான் திரும்ப திரும்ப பார்க்கணும். ஒருக்கா கண்டு போகக்கூடாது. கண்டு கண்டு அப்படி கண்ணோடு வந்தால் தான் உள்ளம் குடிடும். அதனாலே தான் இந்த ஆலயங்களில் நித்திய பூஜைகள், வெள்ளிக்கிழமை பூஜைகள், திருவிழாக்கள் நடைபெற்று 12 கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடம். இது 12 அடுத்த வருடத்துக்கு நாங்கள் இருக்கிறவர்களுக்கு தான் இங்கே பார்க்க முடியும். ஒவ்வொரு வருடத்துக்கு நாங்கள் கடந்த வருடத்துக்கு மாதிரி வந்தோம். 3 கும்பாபிஷேகம் வந்த முதல் கும்பாபிஷேகம் ஒருவர்கள் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் முன்னும் காண ஒரு நல்ல நிகழ்ச்சி கண்டு கண்டு அதனால உள்ளம் குடித கண் குடித்தது என்று இந்த திருவிதைப்பாடு பாடுவார். எங்களுக்கு உள்ளுடைய கண் இருக்கிறது, அது ஞானக்கண். அந்த ஞானக்கண் என்பது ஆத்மாவோடு தொடர்புடையது. அந்த ஆத்மா எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறது தெரியும், அது உலகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அது பௌதிகம்னு சொல்லுவார். இந்த லோகத்தில் இருப்பதற்கு லௌகிகம்னு சொல்லுவார். ஆனால் ஆன்மீகம் என்பது தெய்வீகத்தோடு கிடைக்கின்ற வழிபாடுகள் இருப்பதுதான் இந்த ஆன்மீகம் தெய்வீகமாக கிடைக்கிறது. இந்த வகையிலே நீங்களெல்லாம் நாங்கள் இங்கே வந்து ஒரு 5-6 மையை நாங்கள் வச்சுக்கொண்டு சொல்லுவார். ஒன்று நேர்மை, ஊர்மை, உண்மை, பழமை, இதெல்லாம் கிடைச்சா நன்மை கிடைக்கும். அதனால மேன்மை கிடைக்கும். இந்த மை தான் எங்களுக்கு முக்கியம். கண்ணு கொடுக்குற மையெல்லாம் கூட அதோட அழிஞ்சு போய் எந்த மை முக்கியம் என்று கேட்டால் நேர்மையும், ஊர்மையும், உண்மையும், பழமையும் இவையெல்லாம் சேர்ந்ததான் இந்த வழிபாடுகள் இருக்கிறது என்பதை கூறி அனைத்து அடியார்களும் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சிகள் அதை தொடர்ந்து நாளை காலையில் மகா கும்பாபிஷேகத்தினுடைய மகா பூர்வாக இடம்பெற்று சுவாமிகளுக்கான கும்பாபிஷேகத்தை நேரடியாக தரிசனம் செய்வதன் மூலமாக நம்முடைய கண்ணவினைகள், தீயவினைகளுடைய பாவங்கள் கொஞ்சம் இறங்கி போயிருந்தனாலே தான் நாளை இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பு நடைபெற இருக்கிறது. ஆக அனைத்து அடியார்களை கலந்து கொள்ளுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டு இங்கே இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் தமிழர்கள் மற்றும் வேறு கோவில் எல்லாம் அவர்கள் கலைந்து கொண்டிருக்கிறார்கள்.
இங்கே இல்லாதவர்களும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கூட இங்கே வரக்கூடியவர்கள் வந்திருந்து நேரடியாக பார்த்து அந்த அப்படியுடைய அருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். நம்ம பார்வதி வதையே. இன்றைய தினம் சிறப்பாக இங்கே வருகிறக்கூடிய எதன் அருவிழாபாமி ஆலய பொருட்களையா அவர்கள் ஸ்ரீதர பொருட்கள் அவர்களுக்கு எங்களுடைய வரவேற்போடு நல்ல இந்த ஆலயத்தில் கௌரவம் செய்கிறார்கள். அவர்கள் நான் ஒரு 40 முந்தி ஒன்றாக குருகுலத்தை படித்தவர். அடிக்கடி அவர்கள் என்னோட பேசிக் கொள்வார்கள். என்னுடைய பிரச்சனை குருகுலத்தை படித்தவர்கள் சிவானந்த குருகுலத்திலே அவர்களை இங்கே ஆலயத்தின் வரவேற்று கௌரவம் செய்கிறார்கள். श्रीवज्रमायुज्यमारोग्यमाविधा उपमानमीयते धान्यं धनं भगवद्लाभं सकसंवत्सरम् वीर्यम् வாங்க செப்ப போட்டாங்களா அங்கால உங்க ஐயா